நம்ம டேங்குக்கு தண்ணி மாற்றி பாருங்க கிறிஸ்டல் கிளியராக இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம ஃபுட்டு போடும் போது எந்த மீனுமே வாயை கூட திறக்கல, மூந்து கூட பார்க்கல கைஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷாருக்கு என்ன பண்ணான்னு தெரியுதா, வாமிட்டே பண்ணிட்டா. இங்கே பாருங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லாரும். பிடிங்கிச்சாண்டி கைஸ் நம்ம மலபார் சனாவை பாருங்க. அதெல்லாம் ஃபுட்டு போட்டு இப்போ ஃபுட்டு போட போகிறோம். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஃபுட்டு மட்டும் போட்டோம்னா மலபார் சனா ஒரு சூறாவளி கிளம்பி எதே அப்படின்னு தான் பாட்டு போடணும். நான் சொல்றேன் ஆஸ்கர் தான் ஃபர்ஸ்ட் ஃபுட்ட கேட்ச் பண்ணுவா. ஆஸ்கர் பாருங்க அதுங்காட்டி பொந்துக்குள்ள போய்கிச்சு வாயா இப்படி பண்ணிட்டே இருக்கு. ஆஸ்கர் ஏதாவது சொன்னீங்கன்னா பிச்சு போடுவாங்களே. गाइस ஷார்க்க பாருங்க, ஷார்க் ஃபுட் எடுத்து வந்துறலாம். பாருங்க அந்த கார் மேல வச்சிருக்கேன், போய் எடுத்து வந்துருங்க. ஓகே வாங்க गाइस. நான் கட் பண்ணி எங்க गाइस அந்த ட்ரேல இங்க பாருங்க गाइस இங்க பாருங்க வெயில்ல காய வச்சிருக்காங்க கருவாடு. சோ நம்ம லிவர்லாம் அழகா गाइस இங்க பாருங்க நம்ம லிவர்லாம் அழகா கட் பண்ணி ட்ரை பண்ணி வச்சாச்சு. சரி வாங்க போட்டு பார்த்தறலாம். गाइस இப்போ நம்ம போடலாமா? ஃபர்ஸ்ட்ல குட்டி பீஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த குட்டி பீஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். வாங்க போட்டு பாத்துறலாம். இஸ் போட்டாச்சு. யார் பிடிக்க போறாங்க? गाइस அன்எக்ஸ்பெக்டட் ஷார்க் சுப்பிரமணி பிடித்து விட்டான். அது போடு, சின்னதா எடுத்து போடு, சின்னதா போடு. गाइस குட்டியே போணும். இந்த பீஸ் மலபார் சனாக்கு முன்னாடி போடு. गाइस இந்த பீஸ் போட்டுறலாம். குட்டி இந்த பீஸ் தான் போட போறோம். இது நல்ல ஜெல்லி மாதிரி இருக்கு. गाइस இது போட்டுறலாம். ஃபர்ஸ்ட் போட்ரு. பார்க்கல மலபார் சனா ஆஸ்கர் குளிக்குள்ள பூந்துக்குச்சு. கண்டிப்பா ஆஸ்கர். गाइस ஷார்க்குக்கு ஸ்மெல் வந்திருக்கு. இப்போ நீங்க போட்டா சாப்பிட மாட்டேங்குதா? இப்போ பாரு நான் போடுற சாப்பிடு. गाइस ஸ்மெல் இந்த சைடு வந்திருக்கு, அதனால தான் அப்படி போடு மலபார் சனா. गाइस மலபார் சனா கண்டுக்க கூட மாட்டேங்குது. என்னடா ஆஸ்கர் தான் லொபக்கலொபக்கன்னு முழுங்குது. ஆஸ்கர் இல்ல ஷார்க் சுப்பிரமணி. நம்ம சுப்பிரமணி தான் அடிக்கிறான். உள்ள போட்டு அந்த கறி எடுத்தாச்சு. மலபார் சனா கண்ணு முன்னாடி போடணும். ஆஹா அவ என்ன பண்ணாலும் திங்கற மனநிலைமையில இல்ல. ஏன்னா கீழே வேற விழுந்து எழுந்தாங்க மேடம். அத்தை கீழே விழுந்து எழுந்த ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆயிரும் அத்தை. அதானா ரொம்ப ரொம்ப ஷார்க்குக்கு போடுற இந்த பீஸ அது இப்ப பாருங்க இந்த இத ஷார்க்குக்கு போடுறேன். எப்படி சாப்பிடுறேன்னு பார்த்தோமா? ஏய் சாப்பிடுடி. எங்கடா எல்லாத்தையுமே ஷார்க்கு தான் திங்கறான். இது பெரிய ஷார்க்கு. எஸ் பெரிய பீஸா போட்டாச்சு. எங்க உள்ள போட்டுட்டங்க. இங்க பாருங்க ஷார்க் வந்து பார்க்க மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. நீ போறது ராசி இல்ல. மலபார் சனா கிட்ட இருக்கும் போது கையை உள்ளவே விட்டுற கூடாது. ஓகேஸ் மலபார் சனாக்கு என்னாச்சுன்னு தெரியல. சாப்பிட்டா பெரிய ஷார்க்கு கிச்சு கீழே போட்டு தான் சாப்பிட்டா. गाइस அன்எக்ஸ்பெக்டடா நம்ம சொல்லவே சொல்லாத ஷார்க்லாம் சாப்பிடுது. गाइस சாப்பிடுது. ஆஸ்கர் திங்க மாட்டேங்குது, மலபார் சனா திங்க மாட்டேங்குது. ஆமா गाइस. சோ லாஸ்டா இன்னும் ஒரே ஒரு ட்ரை பண்ணி गाइस லாஸ்டா ஒரு ரொம்ப குட்டி பீஸ் போட்டு பார்த்தறலாம். சுள்ள போட்டாச்சு. ஆஸ்கர் அந்த மலபார் சனாக்கு அது பார்க்கவே இல்லை गाइस, பிடிக்கல. ஆனா நம்ம ஷார்க்கு சாப்பிடுறோம். गाइस ஒரு வேளை திருப்பியும் பெருசுக்கா திங்கவே இல்லை. நம்ம மலபார் சனாவும் ஆஸ்கரும் சுத்தமா அந்த ஃபுட் போறதுக்கே கோஆபரேட் பண்ணல. இப்ப யார் தான் வின் பண்ணது? யாருமே இல்ல, ஷார்க் தான் வின் गाइस யாருமே வின் பண்ணல. சுப்பிரமணி அப்பா தான் வின் பண்ணாங்க. அது என்ன ரீசன் தெரியல. गाइस என்ன மேட்டர்னே தெரியல. நம்ம ஷார்க் மட்டும் தான் சாப்பிட்டுச்சு. நம்ம மலபார் சனாவும் ஆஸ்கரும் சுத்தமா அது கோஆபரேட்டே பண்ணல. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த மலபார் சனா எப்படியாச்சும் சாப்பிட வச்சு காட்டுறேன் गाइस. गाइस அது ரீசன் தெரியும்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. गाइस அது என்ன ரீசன்னே எங்களுக்கு தெரியல. ஒருவேளை ஸ்டொமக் ஃபுல்லா இருக்கா, இல்ல ஸ்ட்ரெஸ்ல இருக்கா, இல்ல ரொம்பவே பயந்துருச்சான்னு தெரியல. गाइस மலபார் சனா வந்து அன்னைக்கு லாஸ்ட் நல்ல கீழே வந்து செம்ம இம்பாக்ட் ஆயிடுச்சு गाइस. அது ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு போல गाइस. சத்தா गाइस மறக்காம அந்த ரீசனையும் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அப்புறமேட்டா மெயினான விஷயம், எல்லாருமே நம்ம சேனலை பாக்குறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க गाइस. ப்ளீஸ் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எவ்வளவு சப்ஸ்கிரைப் வந்திருக்கான்
கைஸ் அது வந்து 30 அபோ வந்திருக்கோம். கைஸ் 30 அப்படின்னா அப்போ முதல்ல 30 இருந்துச்சு, இப்போ 8 வந்திருக்குமோ 9 வந்திருக்கோம். சரி அவளை கட்டிக்கலாம், கைஸ் அது எனக்கு இல்ல நம்ம 50 சப்ஸ்கிரைபர் வந்த உடனே எங்க 2 பேத்துக்குமே அடி விழுவு போகுது. இப்போ நான் ஒரு அடி அடிப்பேன். 1 2 3 4 5. சரி கைஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.